உங்க குண்டலினி சக்தி போதி மரம் மாதிரி இயற்கையா விழித்தா அது ஒரு தென்றல் மாதிரி வீசும். எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன், எங்க பசங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கிறேன், லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திருக்கிறேன், குண்டலினி சக்தி விழித்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நான் எப்பயுமே சொல்றதுதான், எப்படி விழிக்கணுமோ அப்படி விழிக்கணும், எப்படி விழிக்க கூடாது அப்படின்னு சில விஷயம் இருக்கு. இப்ப ஒருத்தருக்கும் என்னன்னா, அந்த என்ன தன்மையில விழிக்குதோ அதே தன்மையில குண்டலினி சக்தி வேலை செய்யும். அப்ப குண்டலினி சக்திங்கிறது என்ன அப்படின்னா, விழிக்கவே விழிக்காது. விழிக்காததுக்கு பேரு குண்டலினி சக்தி. அது விழிக்காது, அவ்வளவு சாமானியமா விழிக்கவே விழிக்காது. ஆனா இந்திய மரபுகள்லயோ பிற நாடுகள் மரபுகள்ல விழிக்காத ஒரு உயிர் சக்தியை, ஒரு குண்டலினி சக்தியை விழிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. அது விழிக்கிறது. அது விழிக்கும் போது அது என்ன மாதிரி கண்ணை திறந்துச்சோ அப்படிதான் வேலை செய்யும். ஆனா அது விழிக்காதது ஒரு நாள் விழிக்கும். அது அப்படி விழிச்சுச்சுன்னா, இயற்கையா விழிச்சுச்சுன்னா அது ஒரு வெளிச்சமா உனக்கு தெரியும். எப்படி? அதுவா விழிச்சா வெளிச்சம், நீயா விழிக்க வச்சனா அது வேற. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு சக்தி இருக்கு, ஒரு அலைவரிசை இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு, உடல்ல ஒரு மாற்றம் இருக்கு. ஆனா குண்டலினி சக்தி வெவ்வேறு விதத்துல ஏதோ ஒரு விஷயத்தை நீ ட்ரை பண்ணி விழிக்க வச்சிருக்கிற. அப்படி விழிக்க கூடாது, அதான் விஷயம். அப்படி விழித்தா அது என்ன மாதிரி பேட்டர்ன்ல விழிச்சுச்சோ அதே மாதிரிதான் எக்ஸ்போஸ் இருக்கும். எதை விதைத்தாயோ அதனால நீ அறுவடை செய்ய முடியும்.